எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 2 ஏக்கர் 25 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு. இந்த தோட்டம் கேரளாக்குள்ள அமைஞ்சிருக்கு. நீங்க பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரும்போது, கோவில்பாளையத்துக்கு மேற்கு சைடு 25 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, கேரளாக்குள்ள பார்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல தோட்டம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா பார்க்குற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, பொது ரோடு 3 பேருக்கு பாதியும், பஞ்சாயத்து ரோடு லாஸ்ட்ல 100 மீட்டரோட முடிஞ்சிருது. அதுலேருந்து 3 பேருக்கு பொது ரோடு இது. ரோடு நீட்டான ரோடு. பக்கத்துலேயே பாருங்க நிறைய வீடுகள் இருக்கு, மாட்டு பண்ணை இருக்கு. நம்ம இந்த மாட்டு பண்ணையிலேருந்து நம்ம பார்டர் ஸ்டார்ட் ஆயிடுது. தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்துக்கு அருமையான பூமி, நல்ல செம்மண் பூமி. பூமியும் பாருங்க உங்களுக்கு நல்லா பராமரிப்பு பண்ணி ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 20 வயசு கீழே தான் இருக்கும். நீட்டாக மெயின்டைன் பண்ணி நல்ல காப்பில் வச்சுருக்காங்க. தண்ணி சோர்ஸுக்கும் குறைய கிடையாது. நம்ம தோட்டத்துக்கு மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் தள்ளி பெரிய குளம் இருக்குது. நீ வரும்போது நம்ம இந்த தோட்டத்துக்கு வரும்போதே நம்ம அந்த குளத்தை தாண்டி தான் வருவோம். தண்ணி சோர்ஸுக்கும் குறைய கிடையாது. நம்ம தனி போர்வெல் இபி பைப்பே வந்துடுது. ஒரு கிணறும் நம்மளுக்கு தனி கிணறா உள்ள வந்துடுது. பூமியும் பாருங்க நல்ல செம்மண் பூமி. நல்ல மரங்களும் பராமரிப்பு பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இளநீ வெட்டிட்டு இருக்காங்க. அது மூலமாக நல்ல வருமானம். நம்ம தேவைப்பட்டால் கல்லுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல வருமானம் கிடைக்கும். இப்போ எதுவுமே கல்லுக்கு கொடுக்கல. கேரளாக்குள்ளே கவர்மெண்ட்டே பர்மிஷனோட கல்லுக்கு கொடுக்குறாங்க. அது போக நம்ம ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு குடி வந்தாலும் சூப்பராக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்குது. நம்ம தோட்டம் மாதிரியே ஒரு ஊரும் இருக்குது. அதனால் அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு குடி வந்துக்கலாம். அழகாக ஒரு 5லேருந்து ஒரு 10 மாடு வச்சிட்டிங்கன்னா அது மூலமும் நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா பால் லிட்டர் வந்து இங்கே 45 ரூபா தோட்டத்திலேயே எடுக்கிறாங்க. இதுவே நீங்கள் பக்கத்தில் சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்ற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 55 ரூபா வரைக்கும் பாலுக்கு லிட்டருக்கு கொடுக்குறாங்க. வருமானத்துக்கு நம்மளுக்கு குறையே கிடையாது. பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு நீட்டான தோப்பு, அதுவும் நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய தோட்டமாக நம்ம வாங்கிக்கலாம். மெயினாக வாஸ்து 100% பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூமியும் பாருங்கள் மட்டமான பூமி. இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 45 லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க. நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள். தோட்டம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்ம இதிலேருந்து அனுசரித்து பேசி கொடுக்கலாம். இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.